பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெர்சிய ராஜ்யத்தை ஆண்ட கோரேஸ் ராஜாவின் காலத்தில் அவனுடைய படை வீரர்கள் ஒரு நாட்டு இளவரசனையும் அவன் குடும்பத்தினரையும் கைதியாக பிடித்து கொண்டு வந்தார்கள். அந்த கோரேஸுக்கு முன்னால அவளை கொண்டு நிப்பாட்டுகிறார்கள். நிப்பாட்டும் பொழுது அந்த கோரேஸ் அவனை பார்த்து, அந்த இளைஞனை பார்த்து, இளவரசனை பார்த்து கேட்கிறார், நான் உன்னை விடுதலை செய்தால் நீ எனக்கு என்ன தருவாய் என்று கேட்டார். அதற்கு அந்த இளவரசன், என் செல்வத்தின் பாதியை கொடுத்து விடுவேன் என்றான். சரி, உன்னுடைய பிள்ளைகளை விடுதலை பண்ணினால் என்ன செய்வாய் என்று கேட்டார். அதற்கு அந்த இளவரசன், என்னுடைய செல்வம் முழுவதையுமே தந்து விடுகிறேன் என்று சொல்லி விடுகிறான். இப்பொழுது கோரேஸ் அவனுடைய அந்த இளவரசனை போய் ஒன்றுமே இல்லை, இப்போ அவன்கிட்ட இருக்கிற மனைவியை விடுதலை பண்ணனா அவன் என்ன தருவான், அவன் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்பதற்கு அந்த கோரேஸ் கேட்கிறான், இப்பொழுது அவன் மனைவியை விடுதலை பண்ணினா நீ எனக்கு என்ன கொடுப்பா என்று கேட்டதற்கு அந்த இளவரசன் சொன்னான், மகாராஜாவே, நான் என்னையே அவளுக்காக தந்து விடுவேன் என்றான். தன் குடும்பத்தின் மீது அவனுக்கு இருந்த அன்பை பார்த்த கோரேஸ் ராஜா மிகவும் ஆச்சரியப்பட்டு அனைவரையும் விடுவித்து அவங்க தேசத்துக்கு அனுப்பினான். அல்லேலூயா. அவர்கள் தங்கள் தேசத்துக்கு வந்த பின்பு அந்த இளவரசன் தன் மனைவியை பார்த்து, கோரேஸ் மிகவும் அழகாக இருந்தான் இல்லையா என்று கேட்டான். தன் கணவனின் அன்பில் மகிழ்ந்து போன அவன் மனைவி, நான் கோரேசின் அழகை கவனிக்கவில்லை, எனக்காக தன்னையே தர முன் வந்த உங்களை தவிர என் கண்களால் வேறு எதையும் பார்க்க முடியவில்லை என்று கூறினாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதே போலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, வியாதிகளுக்காக நாம் அடிமைகளாக இருந்தோம். நாம் அவைகளிலிருந்து விடுவிக்க தம்முடைய அழகான சரீரத்தை இயேசு அடிக்க ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தம் அழகிய கன்னத்தில் எச்சி துப்பினதை ஏற்றுக்கொண்டார். நமக்காக தலையில் முள்முடி ஏற்றுக்கொண்டார். நாம் சுகமடையும்படி தமது சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டு முடிவில் நமக்காக தன் ஜீவனையே தந்தார். அல்லேலூயா. எனவே இந்த காலை நேரத்தில் நம்முடைய கண்கள் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து தவிர வேறு யாரையும் நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உள்ளம், உடல், எண்ணம், ஏக்கம் எல்லாம் நம்மை நேசித்த, நம்மில் அன்பு கூர்ந்த, நம்மை விடுதலை ஆக்கின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கியே இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே இந்த காலை நேரத்திலே பவுல் இதுதான் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இந்த உலக ஆசைகளோ, உலக இச்சைகளோ, உலக சிற்றின்பங்களோ இது எனக்கு தேவையில்லை, எனக்கு இயேசு கிறிஸ்து அன்பு மட்டும் போதும் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய இயேசு கிறிஸ்து மேல நம்ம என்ன செய்யணும்? அன்பா இருக்க வேண்டும். அவர் நமக்காக பலியா இருக்கிறார், நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். இதை விட மேலான அன்பு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், நம்ம இடத்துல நம்முடைய சொந்தங்கள், உறவினர்கள், நாங்கள் உங்கள்கிட்ட அன்பா இருக்கிறோம் அப்படி சொல்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு நிகரானவர்கள் யாருமே இந்த பூமியில இல்லை. அல்லேலூயா. பெற்ற தாய் தகப்பனை விட நம்மை உண்டாக்கின, நமக்காக பலியான இயேசு கிறிஸ்து அன்பு மேலானது. வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவனை அவன் தாய் மறந்தாலும் அவன் தகப்பன் கைவிட்டால் நான் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. தகப்பனும் தாயை விட அன்பை விட மேலான அன்பு இயேசுவின் அன்பு. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இயேசுவையே நோக்கி பார்ப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களையோ, உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களையோ, உலக நபர்களை நாம் நேசிக்காம நாம் இயேசுவையே நேசிக்கிற அந்த கிருபையை நமக்கு தேவன் கொடுப்பாராக. அல்லேலூயா. எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, பசியோ, பட்டினியோ, வியாதியோ, பஞ்சமோ, வியாகுலமோ எதுவுமே கிறிஸ்து நம்மை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. ஒருவேளை நெருக்கங்கள், பாடுகள், துன்பங்கள் நமக்கு உள்ள வரலாம். ஆனால் அவைகள் நம்மை ஒரு நாளும் கிறிஸ்து நம்மை விட்டு பிரிக்காதபடி நாம் தேவனோடு கூட நெருங்கி இருப்போம். அதுபோல உலக சிற்றின்பங்கள், உலக ஆசைகள், உலக காரியங்கள், உலக மனிதர்கள் நாம் நேசிக்காம நாம் இயேசுவையே நேசிக்கிற அந்த கிருபை நமக்கு தேவன் கொடுக்கணும். அல்லேலூயா. எனவே இந்த காலை நேரத்தில் நாம் இயேசுவை நேசிக்க, நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த இயேசுவையே நாம் நோக்கி பார்ப்போம். அவருடைய அன்பையே நாம் நோக்கி பார்ப்போம். அவருக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா.
நம்முடைய ஜீவனுக்காக அவர் தன்னை பலியாக்கினாரே, நம்மை உயிரோடு கூட வைப்பதற்கு அவர் பலியானாரே, அந்த அன்பை நினைத்து நாம் இன்றைக்கு தேவ சமூகத்திலே மன்றாடி ஜெபிப்போம். அல்லேலூயா. உங்களுக்காக, எனக்காக நம்மை நேசிப்பதற்கு இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், என்னை நேசிக்க ஒருவரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே, எனக்கு நேசிக்க யாருமே இல்லை, நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க. உங்களை நேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். நாங்க வேதாகம கல்லூரி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கைப்பிரதி ஊழியத்துக்கு நாங்க போவோம். கைப்பிரதி ஊழியத்துக்கு போகும்போது ஒவ்வொரு வீடுகள்லயா டிராக்ஸ கொண்டு போடுவோம். அந்த வீடு பூட்டியிருந்தா கூட அந்த வீட்டுடைய கதவு துவாரத்தின் வழியாக நோட்டீஸ உள்ள போட்டுட்டு போயிருவோம். அப்படி ஒரு முறை நாங்க நோட்டீஸ போட்டுட்டு போம்போது, ஒரு ஒரு சம்பவம் அந்த நாங்க கேள்விப்பட்டோம். ஒரு சகோதரி காதல் தோல்வி அடைந்து, அந்த அந்த காதலித்த காதலன் அவள விட்டு இன்னொரு சகோதரிய திருமணம் பண்ணிட்டான். அதனால இந்த சகோதரி, இனி இந்த உலகத்துல வாழ்வதை விட நம்ம ஜீவனை மாய்த்து விடும் என்று சொல்லி தற்கொலைக்கு போயிருக்கிறா. தற்கொலைக்கு போகும்போது தற்கொலை எண்ணத்துக்கு போய் தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஃபேன்ல கயிறை மாட்டி, இவ தூக்கு கயிறை கழுத்துல மாட்டி நிற்கிற நேரத்தில் நம்ம வாலிபர்கள் அனுப்பின அந்த நோட்டீஸ் அந்த கதவு துவாரத்தின் வழியாக அவருடைய காலில் வந்து விழுந்துச்சு. உடனே இவ சாக போறவா அந்த நோட்டீஸை உற்று பார்க்குறா. உற்று பார்க்கும்போது அங்கே ஒரு வார்த்தை இருந்தது, இயேசு உன்னை நேசிக்கிறார். உடனே இவ இவ என்ன நினைச்சான்னா, என்னை யாருமே நேசிக்கவில்லையே, நான் நேசித்த காதலனை நேசிக்காம அவன் இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணி விட்டானே என்று சொல்லி, சரி அப்படிதான் அவ தற்கொலைக்கு போயிருக்கிறா. ஆனால் இந்த நோட்டீஸை பார்த்த உடனே கையில் எடுத்துட்டு அந்த வாசகத்தை படிச்சிருக்கிறா. இயேசு உன்னை நேசிக்கிறார் என்ற வார்த்தையை படித்த உடனே தொடர்ந்து அதில் படிக்க 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 அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து படிக்க படிக்க தற்கொலை எண்ணத்தை கைவிட்டுட்டு அவ இயேசுவை ஏற்றுக்கொண்டா. சர்ச்சுக்கு போனா. இன்னைக்கு நல்ல ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளையா, நல்ல குடும்பத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை இதே போல நாமும் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லையே, என்னிடத்தில் அன்பு செலுத்த ஒருவரும் இல்லை என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்க. உங்களை நேசிப்பதற்கு இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. எனவே அந்த கிறிஸ்துவின் அன்புக்குள்ள நாம் நெருங்கி வருவோம். அந்த அன்பை விட்டு பிரிக்காத எல்லா காரியத்தை விட்டு விலகி நம் கிறிஸ்துவோடு கூட வாழ்வோம், நெருங்கி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம் ஆண்டவரே. பவுல் சொன்னது போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்ற வார்த்தையோடு இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவின் அன்பை நெருங்கி வாழ உதவி செய்வராக. அந்த அன்பை விட்டு பிரிக்கிற ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் விளக்குகிறோம். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் ஆஸ்வதிக்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.